அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுவது எப்படி என்று கேட்டிருக்கிறார். குளிப்பாட்டுவதை பொறுத்த வரைக்கும் அதாவது கழுவுவது சாதாரணமாக நாங்கள் கழுவுவது போன்றும் கழுவலாம். இப்போ இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரி ஏதாவது இருக்கா என்று பார்க்கிற போது உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சம்பவத்திலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுக்கு சொல்லி காட்டினார்கள். யக்ஸிலுஹா ஸலாஸன், அதாவது நபி அவருடைய மகள் மரணித்த போது சொன்னார்கள், அவளை 3 முறை நீங்கள் கழுவுங்கள். ஹம்சன் என்றும் வருகிறது, அக்சர் 5 முறை அல்லது அதுக்கு மேல் நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சொல்லப்படுகிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். எப்படி என்று சொன்னால், அவர்கள் கழுவுகிற போது நீரை கொண்டும் இலையை கொண்டும் அவர்கள் கழுவினார்கள் என்ற ஒரு செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசியாக பில் ஆஹிரத்தி காஃபுரா, கற்பூரத்தை கொண்டு அதனை கழுவினார்கள். அப்படி ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசாக்களை கழுவுகிற போது, அவருடைய காலத்தில் குளிப்பாட்டப்படுகிற போது இலந்தை இலை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இப்படியான சவர்க்காரங்கள் அதே போன்று அதாவது துர்நாற்றங்களை அகற்றக்கூடிய ஒன்று இருக்கவில்லை. இன்றைக்கு இந்த இலந்தை இலை அந்த நேரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த இலந்தை இலைகள் எல்லா இடத்திலும் இல்லை, அது அரபு நாடுகள் தான் இருக்கிறது. எனவே இலந்தை மர இலைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கு இதை போன்ற பல நவீன அதாவது மனத்துக்குரிய சாதனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளை கொண்டு நாங்கள் பயன்படுத்தலாம். அதே போன்று சொன்னார்கள், இபுதான பிமயாமினிஹா, அதாவது அந்த வலது புறத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். எப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களுக்கும் வலது புறத்தை கொண்டு தான் ஆரம்பிப்பார்கள். அப்போ எனவே நீங்கள் வலதை கொண்டு ஆரம்பியுங்கள். மவாலி அல் உலு அதிலிருந்து, அதாவது உலு செய்கின்ற அந்த ஒவ்வொரு இடங்களிலும் வலதிலிருந்து ஆரம்பியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு கண்டிஷன், ஏதாவது நிபந்தனைகளும் கிடையாது. இத்தனை முறை தண்ணி ஊற்ற வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள். சில நேரங்களில் நாங்கள் 5 முறை ஊற்றி அல்லது 6 முறை அல்லது 3 முறை ஊற்றினாலும் இன்னும் ஊற்ற வேண்டிய ஒரு தேவை ஏற்படும், அதனுடைய ஜனாசாக்களுடைய அந்த தன்மையை பொறுத்து. அப்போ அதனால் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் அது சுத்தமாகின்ற வரைக்கும் கழுவலாம். ஆனால் சில நேரங்களில் சிலர் சொல்லுவார்கள், அந்த ஜனாசாவினுடைய வயிற்றில் இருக்க வேண்டிய அசுத்தங்களை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதற்கு மார்க்கத்தில் எந்தவித ஆதாரமும் கிடையாது. ஜனாசா எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே நாங்கள் குளிப்பாட்டி விட வேண்டியதான். அதற்கு நகம் வெட்டுவது, அதற்கு மீசையை கத்தரிப்பது, அதனை முடி வெட்டுவதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அது நாங்கள் விரும்புகிறோம். சில நேரங்களில் அதை செய்து ஒரு அழகாக செய்ய வேண்டும் என்றால் அது எங்களுடைய விருப்பம், மார்க்கத்தின் ஒரு சட்டம் கிடையாது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதை குளிப்பாட்டி கபரிட்டு அடக்கம் செய்வதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று குளிப்பாட்டுகின்ற போது லா எந்துரு ரஜுலு இலா அவுரத்திர் ரஜுலி வலல் மர்அத்து இலா அவுரத்தில் மரா, அதாவது ஒரு ஆணினுடைய அபத்தை ஒரு ஆணோ, அதே போன்று ஒரு பெண்ணினுடைய அபத்தை ஒரு பெண்ணோ பார்க்கக்கூடாது. ஆணுடைய அபத்தை பெண்ணோ, பெண்ணுடைய அபத்தை ஆணோ பார்க்கக்கூடாது என்ற 2 விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் கழுவுகிற போது கொஞ்சம் அதை மறைத்த ஒரு நிலையில் நாங்கள் கழுவ வேண்டும். மற்றவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஈபத்துகள் குறைகள் தெரியாமல் கழுவ வேண்டும். அதே போன்று ஒரு ஆணினுடைய ஜனாசாவை ஒரு பெண்ணும், பெண்ணினுடைய ஜனாசாவை ஒரு பெண்ணும் கழுவ முடியாது, குளிப்பாட்ட முடியாது என்ற ஒரு செய்தியையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. சில நேரங்களில் குழந்தைகளாக இருந்தால், ஒரு பெற்றோருடைய குழந்தைகளாக இருந்தால், சிறு குழந்தைகளாக இருக்கின்ற போது நாங்கள்